பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சபை மக்களுக்கும், நம்பிக்கை சபை மக்களுக்கும், என்னோட ஆன்லைனில் இருந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எனது ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். ஃபேமிலி கேம்ப்னாலே எல்லாருக்கும் ஒரே ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம தேவனை ஒருமனப்பட்டு ஒரு சிந்தையோடு நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் உங்களை எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அழைத்து மகிழ்கிறேன். இந்த ஃபேமிலி கேம்புக்கு விசுவாசித்தேன். 2 கொரிந்தியரில் கூட விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் தேவனை விசுவாசித்தேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. முதலாவதாக நின்று ஷேர் பண்ணுறதுக்கான இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதற்காக என் தேவனுக்கு நான் அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். என்னோட குடும்பம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு விக்கிரக குடும்பத்தில் இருந்து தான் வந்தேன். அம்மா வீட்லேயும் சரி, கணவர் வீட்லேயும் சரி, ஒரு விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணுற குடும்பம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து என்னை தேவன் எப்படி தூக்கி எடுத்திருக்காரு, தான் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் எங்கேருந்து வேணாலும் தூக்கி எடுத்து நிறுத்துவாருங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சியாக நினைக்கிறேங்க. இதில் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது அநேகமான பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை மத்தியில் தான் நான் என் தேவனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை அப்படி போராட்டங்கள் மத்தியில் நான் அவரை விட்டு வழுவி போகாமல் அவரை விசுவாசத்தோடு பிடிச்சிக்க எனக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பலனாக இருந்து என்னை வழி நடத்துது. அப்படி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் கூட எனது கணவர் கூட அவர் கொரோனா சமயத்தில் அவர் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தார். அந்த சமயத்தில் இந்த ஊராரெலாம் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேக வார்த்தைகளை சொன்னாங்க. நீ போய் அந்த கோயிலில் போய் மஞ்சள் தண்ணி ஊற்றி நீ சுற்றி வா, நீ அந்த சாமி கோபமான சாமி, நீ கர்ப்பிணியாக இருக்கிறதுனால நீ அங்கே போக முடியாது, அதனால் நீ என்ன பண்ண, ஆற்றுல போய் அந்த எல்லையில் உட்காந்து நீ அழுது புரண்டு ஏதாவது கேளு, நீ கர்ப்பிணியோடு இருக்கிறதுனால தயவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதன்படி நான் செஞ்சேன். ஊரில் அதை மாதிரி நான் செஞ்சேன். போய் மண்ணில் உட்காந்து நான் பிறண்டு அழுது தனிமையில் உட்காந்து எல்லாமே நான் செஞ்சு இது பண்ணேன். அப்படி பண்ணும்போது என் தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது. நான் அப்படி நான் அழுது புரண்டு கேட்கும்போது ஜீவனுக்கு அதிபதி என் தேவன் மட்டும்தான். அப்போ அந்த மண் கல்லில் எனக்கு என்ன செய்யும்? என் கணவரோட ஜீவனை திருப்பி தருமா? இல்லைங்க. ஆனால் அது முடியாது. ஜீவனுக்கு அதிபதியானவர் அவர் ஒருவர் தான், அவர் மாத்திரம்தான் எனக்கு. அப்போ நான் கூட அந்த சமயத்தில் நான் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் விசுவாசத்தோடு அதெல்லாம் என் மனசுக்கு தோணலை. நம்பிக்கை கை கொடுக்கணும் எனக்கு அதெல்லாம் தோணலை. திரும்ப நான் வீட்டில் அப்போ அந்த வீடு பூசுகிற வேலை நடந்ததுனால என்னோட பைபிள் அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் பொருந்திய ஒரு பதார்த்தை ஒரு ஆண்டு விழாவுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதை நான் எப்போதுமே வச்சுப்பேன். பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுற இடத்துல வச்சுப்பேன். அப்படி இருக்கும்போது அதை லேப்டில் கடந்ததுனால அந்த சமயத்தில் தேடி எடுத்து நான் அதை பக்கத்தில் வச்சு பிள்ளைங்க 2 பேர்த்தையும் கூட வச்சு நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க தொடங்கினேன். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப நான் ஜெபிக்க தொடங்கினேன். அப்படி இருக்கும்போது நான் ஜெபிக்கும்போது இன்னும் என் தேவன் பேசினார். பயப்படாத மகளே, பயப்படாத, நான் இருக்கேன், கண்டிப்பாக உனக்கு ஆறுதல் செய்வேன், நீ மெய்யான சமாதானத்தை பார்ப்ப அப்படின்னு என் தேவன் என் உள்ளத்தில் பேசுனதை பார்த்தேன். அப்படி நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப அவர் மரணம் சம்பவிச்சது. திரும்ப ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா
எனக்கு பிரசவ காலம் நெருங்கிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே எனக்கு ப்ரெஷர் அதிகமாக ஏறிடுச்சு. அதையே நினச்சி ப்ரெஷர் அதிகமாகிறதுனால எனக்கு பிரசவ காலத்துக்கு முன்பே 20 நாளுக்கு முன்பே எனக்கு பெரம்பலூர் ஜிஹெச்சுக்கு என்னை அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்பும்போது நான் வந்து 20 நாளைக்கு முன்பே போயிட்டேன். அங்கே வந்து இடையில வந்து ப்ரெஷர் குறையவே இல்லை, எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அருமையான மகன் கூட ஃபோன் பண்ணி கேட்டார், இது மாதிரி, அம்மா பயப்படாதீங்கம்மா, நீங்கள் அதை நினைக்காதீங்க, சமாதானமாக இருங்க, தேவன் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி மகன் காசி மூலமாக எனக்கு ஃபோன் வந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கூட சொன்னேன், என் பிதாவானவர் என்னோடு கூட இருக்கார், கிறிஸ்துவானவர் என் கூட இருக்கார், நான் வந்து எனக்கு கண்டிப்பாக அவர் எல்லாமே எனக்கு சரியாக செய்து தருவார்னு சொல்லி நான் அவருக்கு அந்த விசுவாசத்தோடு அப்போ அவர்கிட்ட நான் அந்த ஃபோனில் பேசினேன். அப்படி கூட டெலிவரி ஆனதுக்கு பிறகு தேவன் என்னை வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் 10 நாள் ஆயிடுச்சு. வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட வரல. ஏன்னா மகனே போயிட்டாரு, இனிமே அவள் இருந்தா என்ன, அவள் யாரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்கி தள்ளுற நிலையில் நான் வந்துட்டேன். 20 நாளாக இருந்தும் ஒருத்தர் கூட என்னை வந்து எட்டி பார்க்க இயலாத சூழ்நிலை. அக்கா அம்மா அந்த மாதிரி கூட இருந்தாங்க. அப்போ கூட பக்கத்து வீட்டில் எல்லாமே அவங்க குடும்பத்தோடு அவங்க பார்க்குற ஒரு அனுசரணை, அந்த குழந்தையோடு உட்காந்து கொஞ்சறது, இதெல்லாம் பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள். அப்போ கூட என் தேவன் வந்து என்னோட இருதயத்தின் வாஞ்சையை அவர் பார்த்துருக்காரு. திரும்பமாக நான் அந்த சபையில் சேர்ந்து கூடி வந்து நான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு என் தேவன் சபையாக வந்து என்னை குடும்பமாக வந்து என்னை விசாரித்து திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற தேவன் அவர். நான் அந்த சூழ்நிலையை எப்படி இருந்தேன், திக்கற்று நின்றேன், ஒரு விதவையாக இருந்து அந்த இடத்துல நான் நின்னப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நினையாத நாளிகையில் என் தேவன் என்னை சபையாக வந்து விசாரித்த விதம், என்னை மீண்டுமா அந்த சத்தியத்தில் கொண்டு வர அதிகமாக எனக்கு அப்போ என் தேவனுடைய அன்பை பார்த்தேன். இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம எப்படி விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் இன்னும் என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக வளர்த்துக்கிட்டேன். நான் என் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொன்னேன். நான் திரும்பவுமா நான் சபைக்கு நான் சேர்ந்து வர என் தேவன் இன்னும் அதிகமாக எனக்கு பலனை கொடுத்தாரு. எபிரேயர் 11 கூட பார்க்குறோம் விசுவாச வீரர்களை பற்றி. அதில் ஆபிரகாமோட விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கும்போது, அவர் தன்னோட 75 வயதுலேயும் இது கூடுமான்னு நினச்ச அந்த காரியம் அவரால் முடிஞ்சுது. ஏன்னா தேவன் அவர் கூட இருந்தார், அதனால் அவரால் அது முடிஞ்சுது. அவரோட விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது, அது அவருக்கு கைகூடி வந்தது. என் விசுவாசமும் அப்படிப்பட்டதாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் போராட்டத்திற்குரிய வாழ்க்கை, சவாலுக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் என் தேவன் அந்த போராட்டத்தை எல்லாம் எப்படி வென்று வருவது, எப்படி சமாளித்து வருவது என்பது இந்த வேதத்தின் மூலம் எனக்கு தெளிவாக படித்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு சண்டே மெசேஜ்லேயும், பைபிள் ஸ்டடிலையும், மற்ற ஊழியங்கள்லையும் பார்க்கும்போது என் தேவன் அதிகமாக என்னை பலப்படுத்தி நிறுத்துறாரு. இந்த பொல்லாத உலகத்தில் கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில் நான் எப்படி என்னை பாதுகாத்து கொள்ளணும், என் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத நான் இந்த செய்தி மூலமாக என் தேவன் சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பலப்படுத்துகிறதா இருக்குது. அப்போ என்னுடைய விசுவாசம்னு பார்க்கும்போது அநேக பிரச்சனை போராட்டத்திலும் எல்லாவற்றிலும் என் தேவன் தான் என்னை விடுவிக்கிறவராக இருக்கார். யோவான் 1 கூட சொல்கிறாங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமாங்க, தேவனால் பிறக்கிற பிறப்பு 2 பிறப்பு. ஒன்று தாயின் கருவிலிருந்து உருவாகிற பிறப்பு, மற்றொன்று ஜலத்தினாலும் ஆவியினாலும் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய பிறப்பு. அதை நான் இப்போ பெற்றிருக்கிறேன். புதுசாக பிறந்த மனுஷியாக நினைக்கிறேன். என் தேவன் எனக்கு அந்த பிறப்பை கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக நான் விசுவாசித்தேன், எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. நான் இதில் இன்னும் என்னை எப்படி பலப்படுத்தணும், இந்த உலகத்தை ஜெயிப்பேன்,
என் கிறிஸ்துவானவர் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், என் கிறிஸ்து என்னை வழி நடத்துவார். இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தடை கற்களாக இருந்தாலும் அவர் அதை தகர்த்து போட்டு என்னை நடத்துவார்னு விசுவாசிக்கிறேங்க, நம்புகிறேன். ரெண்டு கொரிந்தியரில் கூட 4:13 விசுவாசித்தேன், 2 தீமோத்தேயு 4:7 கூட சொல்கிறாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு பவுல் சொல்கிறாரு. நானும் அப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணும்னு, நான் இந்த விசுவாசத்தில் இன்னும் வளரணும், பவுலை போல் நானும் சொல்லணும், நிற்கணுங்கிற அந்த ஒரு சிந்தை எனக்குள்ளே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிந்தையோடு கூட நான் எடுத்துக்கொண்ட பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நடத்திடும் தேவன். அதுக்கு முன்பு அந்த டெலிவரி காலங்களுக்கு அப்புறம், டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் அதிக மன உளைச்சலும் பதற்றமும் எனக்கு நிறையவே இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப எப்படி என் சபைக்கு போகணும், ரொம்ப நாள் இடைவெளி ஆயிடுச்சு, நான் சபைக்கு போகணும் அப்படின்னு நினச்சப்போ, கிறிஸ்மஸ் காலம் அக்டோபரில் பிறந்தாங்க, நவம்பர் டிசம்பர் காலம் வந்துருச்சு. நான் அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி அதிகாலையில் சிந்தித்து கொண்டே படுத்திருந்தேன், நான் எப்படியாவது சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி கிறிஸ்மஸ்னு சொல்லி நான் யோசித்து படுத்துக்கிட்டு இருந்தப்ப தேவப்பிள்ளை எனக்கு தேவன் அழைப்பு கொடுத்தாரு. பிள்ளை மூலமாக எனக்கு தேவன் தான் அழைப்பு கொடுத்தாரு. அத்தை இன்றைக்கி வாங்க, கிறிஸ்மஸ்ஸு ரெடி ஆகிட்டு வாங்க, தம்பி தான் குழந்தை இயேசுவாக வேடம் தரிக்கணும், தம்பியை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி மகள் மூலமாக என் தேவன் பேசினதை பார்த்தேன். அப்போது மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லப்பட்ட செய்தி அவங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த மகள் சொன்ன வார்த்தை எனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக இருந்தது. என் எண்ணத்தின் ஏக்கங்களை என் தேவன் அறிந்திருக்கிறார், என் இதயத்தின் நினைவுகளை என் தேவன் அறிந்திருக்கிறார். மகள் மூலமாக எனக்கு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், மகள் மூலமாக எனக்கு என் தேவன் பேசி என்னை அழைப்பு கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு ரொம்ப எனக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் ஆயத்தப்பட்டு குழந்தையை தூக்கிட்டு கிளம்பி வந்தேன். அப்படி வந்தப்போ அந்த குழந்தைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு தேவன், எல்லாரும் அற்பமாக எண்ணப்பட்ட குழந்தை, ஏன்னா அப்பனை தின்னுட்டு வந்துட்டான், பலவிதமாக பேசுனாங்க, இவன் அப்பனை சாப்பிட்டு வந்துட்டான், இவன் இது என்ன பாவம் செஞ்சுது, இவ என்ன பாவம் செஞ்சா அப்படின்னு அநேகர் அற்பமாக எண்ணப்பட்ட குழந்தைய என் தேவன் எப்படிப்பட்ட ஒரு அவருடைய வேடம் தரிக்க வச்சு இந்த கிறிஸ்மஸ் அந்த அவருடைய பிறப்பின் நாளில் அந்த ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்போவும் அவன் பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். ரூத்து கூட அந்த மடியில் குழந்தை இயேசுவோ உட்காந்துருந்தப்ப அந்த ட்ராமா முடிகிற வரைக்கும் அழுகாமல் அமைதியாக இருந்தான். அதுதாங்க என் தேவனுடைய வல்லமையை பார்த்தேன். அழுதுகிட்டே இருக்கிற பிள்ளை அமைதியாக இருந்துச்சு. என் தேவன் எவ்வளவா என்னை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனுக்கு மிகுந்த இன்னும் அதிகமாக நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட தான் நான் எடுத்துக்கொண்ட பாடல் என்னென்னா, நான் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. ஆமாங்க, என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்காரு. நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன், மனுஷங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தருக்கு மாத்திரம்தான் நான் பயப்படுவேன். அவர் என்னை நடத்துகிறவர் அவர் தான். அப்படி என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கும்போது நான் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், கலங்கி நிற்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அவர் பெலனா இந்த உலகத்தில் என்னையும் ஜீவிக்கிறதுக்கு என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரு. இந்த சபையோடு திரும்பமா என்னை தேவன் விசாரித்து என்னை இணைக்க வச்சு இன்றைக்கி பெலனான வார்த்தைகளை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து இதில் வேரூன்றி நின்று இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத என் தேவன் எனக்கு வசனத்தின் மூலமாக எனக்கு அநேக பாடங்களை கற்றுத்தராரு. அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதில் கூட எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமாங்க,
எதிரிகள் எனக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு அநேக சுற்றியுள்ள எல்லாருமே ஆள் இல்லைன்னு எதுக்கோ ஆசைப்பட்டு என்னை வந்து துன்பப்படுத்துகிறவங்களா இருந்தாங்க. அந்த நேரத்தில் பொறுமையாக இரு, அவர் ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுத்தது எனக்கு தேவன் படித்து கொடுத்தாரு. அப்போ எதிரிகள் எப்படி வந்தாலும் எனக்கு ஆவியானவர் எனக்கு ஜெயத்தை தராரு, அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்துவார் முடிவு பரியந்தமும். பாதைகள் எல்லாம் தடைக்கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ. இந்த ஸ்டான்ஸை பார்க்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது இல்லை. ஆனால் என் தேவன் கணவர் இறந்த உடனே மனுஷங்க எல்லாம் கொரோனாவில் இறந்துட்டாரு, உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு பலவிதமாக பேசினாங்க. ஆனால் என் தேவன் எதற்காக அதை தடைப்படுத்தி வச்ச அதை எனக்கு இந்த விசுவாசத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் என் தேவனை விட்டு விலக மாட்டேன். அது ஒரு தடைக்கற்களாக நான் எங்கே போனாலும் என் தேவன் எனக்கு எல்லாத்தையும் என் தேவைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு இருக்கிறார். அப்போது நேர்வழியாய் நான் நடக்கிறேன், உத்தமமாக நடக்கிறேன், எங்கேயும் பொய் சொல்லாமல் நான் உண்மையாக இருக்கிறேன். அப்போ என்ன கர்த்தருக்காக பாடுபட்டு ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக பாடுபட வேண்டுமென்றால் அதை பாடுபடுங்கள்னு சொல்லுது. அப்போ நான் என் கர்த்தர் நிமித்தம் நான் நீதியாக உண்மையாக இருக்கிறேன். அதுக்காக நான் பாடுகளை வந்தாலும் நான் அனுபவிக்க நான் பாத்திரவாளியாக இருக்கேன். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதேன்னு வரும் பொழுது அநேக நேரங்களில் நான் பின்னாடி நடந்த வாழ்க்கையோட காலத்தை கணவர் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமே அப்படி இருந்திருக்குமேன்னு நிறைய நான் சிந்திக்கும்போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பலப்படுத்துச்சு. நான் உன்னை நடத்துகிறவர் நான் இருக்கேன், நீ எதுக்கு போனதை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறவர் நான் இருக்கேன், நீ அதை குறித்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு வசனம் தெளிவாக எனக்கு பலப்படுத்துது. அப்போ இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட தான் நான் இந்த பாடலை எடுத்திருக்கேன். எல்லோரும் எழுந்து நின்று என்னோடு இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம் வாருங்கள். எல்லாமே அவங்க புக்லெட்டில் பார்த்துக்கலாம் பாடலை. நம்ம கரங்களில் இருக்கக்கூடிய பாடல் புத்தகத்தில் முதல் பாடல், முதல் மற்றும் கடைசி சரணங்களை மட்டும் பாடுவோம். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதும் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நம்பிடும் தேவன் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார்.
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நம்மை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றொரு கமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றொரு கமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றொரு கமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஆட்டக்காரிங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் இந்த குடும்ப முகாமுக்கு வரவேற்கிறதுல மிகுந்த சந்தோஷப்படுறேன். நம்பிக்கை சபை அது மட்டுமல்ல, அநேக உறவுகள் நம்மோடு கூட விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகள் ஆன்லைனில் இருக்கிறாங்க. அவங்களையும் இந்த கேம்பில் நான் வரவேற்கிறேன். நான் நினச்சேன் இந்த முதல் நாள் சாயங்காலம் விட்டுட்டு காலையில் போயிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்பர்ஸை பார்த்தப்போ உண்மையாகவே உங்களுடைய அந்த வாஞ்சையை நான் நினைக்கிறப்போ கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தீம், கருப்பொருள் விசுவாசத்தினால் அல்லது விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த். இந்த கருப்பொருள் எடுக்கப்பட்டிருக்கிற பகுதி எபிரேயர் 11வது அதிகாரம். வழக்கமாக நம்ம விசுவாசம் சபை எப்பொழுதும் விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஃபெய்த் அப்படின்னு சொல்லும் பொழுது, விசுவாசம் திருச்சபைன்னு சொல்லும் பொழுது, நான் அதை எப்படி பார்ப்பேன்? ஃபெய்த், விசுவாசம், it is a
வெரி பர்சனல் வேர்ட். வாழ்க்கையில் மிக நெருக்கமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு மகன் பிறந்தப்ப அவனுக்கு வச்ச பேர் விசுவாசம். ஸோ இப்போ விசுவாசம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று தான். நீங்கள் விசுவாசம் சபைக்குள்ளே இருக்கிறதுனால விசுவாசங்கிற வார்த்தை ரொம்ப நெருக்கமானது. நம்ம இப்போ ஒரு 30 வருஷமாக இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்கன்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, நாங்கள் விசுவாசம் இண்டிபெண்டன்ட் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சில் இருக்கிறோம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இந்த பதம் நமக்கு ரொம்ப நெருக்கமான பதம் தான். ஆனால் ஒரு கேள்வி நான் இன்றைக்கி 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். விசுவாசம்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச பதிலை நிச்சயமாக சொல்லுவோம். நாம் இதுவரைக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அர்த்தம்தான் விசுவாசமா, இல்லை அதுக்கு மேலே இருக்கிறதா? இந்த விசுவாசம் என் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம்? விசுவாசத்தினாலே என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? விசுவாசத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை காட்டிலும் எனக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா, பயன் உண்டா? நான் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு நேரம் எடுக்கும் பொழுது, இந்த கேம்ப் ஒரு கோலோட, ஒரு இலக்கோட கூட நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? த ஃபெய்த், உண்மையான ஒரு விசுவாசம், ஜென்யூன் ஃபெய்த். அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, தோற்று போக வேண்டிய அவசியமில்லை, தனிமையாக இருக்கிறேன் என்று கலங்க தேவையில்லை. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு ரகசியம், எனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது விசுவாசம்னா என்ன, நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன? நேரம் எடுத்தோம்னா சரியாக 2 நாட்கள் மாத்திரம்தான். ஒரு 10 செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்குறது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும், மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கர்த்தர் உங்ககிட்ட பேச போகிறார் அப்படிங்கும்போது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்பெஷலான ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் திங்க் பண்ணிக்காதீங்க எனக்கு விசுவாசனா தெரியும், அங்கே தான் மிஸ்டேக் ஆயிரும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு, தேவன் என்னோட பேசுனா, நான் சரியாக செவி கொடுத்தால், இந்த கேம்ப் மூலமாக நான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர்கிட்ட கொடுக்கலாமா? கர்த்தர் நம்மக்கிட்ட பேச போகிறார். பரிசுத்த பிதாவே, எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனரம்மியமான இரவு வேளைக்காய் நன்றி. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் எழுதுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் பாதமணி இந்த நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, விசுவாசம் இந்த வார்த்தை
நாம் அடிக்கடி பயன்படுத்தி வந்தாலும் நாம் எல்லாருக்குமே தெரியும் டெஃபினேஷனை மேக்சிமம் எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் எல்லோருக்குமான விளக்கம் அங்கு இருக்கிறது. எபிரேயர் 11:1வது வசனம் வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இன்னும் ஒரு முறை வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பாருங்க, விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். பொதுவாக விசுவாசம் என்ற வார்த்தை, நம்பிக்கை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஃபெய்த், பிலீவ், ட்ரஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. நான் ஒரு காரியத்தை நம்புவேன். எப்பொழுது நான் நம்புவேன்? எனக்கு அது உறுதியிட்டு அதனுடைய நிச்சயத்தை நான் உறுதியிட்டு சொல்லுவேன். இருக்கிறது என்று சொல்ல முடியும். என்னால் அதை நிரூபிக்க முடியும். ஒரு காரியத்தை என்னால் நிரூபிக்க முடியும். எப்படி நான் நிரூபிப்பேன்? நிரூபிப்பதற்கான வழி என்ன? கடந்த ஞாயிறு நேற்றைய தினத்தில் நம்முடைய செய்தியில் நம்ம பார்த்தோம். தொடு உணர்வின் மூலமாக என்னால் நிரூபிக்க முடியும். பார்வையில் ஒருவேளை என்னுடைய சுவையின் மூலமாய் நான் நிரூபிக்கலாம். என்னுடைய நுகர்வின் மூலமாய் நான் நிரூபிக்கலாம். என்னுடைய கண்களின் மூலமாய் நிரூபிக்கலாம். என்னுடைய காதின் மூலமாய், கேட்பதின் மூலமாய். கவனித்து பாருங்கள், ஒரு காரியத்தை நான் உறுதி செய்யும் பொழுது, இப்போ பவர் கரண்ட் இருக்குது, ஒருவேளை இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இருந்தால் கூட சரி, பவர் இருக்குதுன்னு சொன்னால் அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வழி இருக்குது. நான் நிரூபிக்க முடியும் ஒரு சில காரியங்களை. பகுத்தறிவினாலே நான் நிரூபிக்கலாம். நான் சொன்ன 6 அறிவின் மூலமாக ஒரு காரியத்தை உறுதி செய்வதற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமான நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, புலப்படாத, என்னால் தொட்டு உணர முடியாத, பார்த்து அறிந்து கொள்ள முடியாத, நுகர்ந்து அறிந்து கொள்ள முடியாத, கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை இருக்கிறது என்று அதனுடைய உறுதியை முழு சதவீதமும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மைக்கு பேர்தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? என்னால் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது இல்லை, கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லது தொட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது எதற்குமே இல்லாமல் அப்பாற்பட்ட ஒரு காரியம். 6 அறிவை கொண்டு ஒரு காரியத்தை உறுதி செய்துவிட்டு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதல்ல. சரியான டெஃபினேஷன் சொல்லணும்னு சொன்னால், ஐம்புலங்களினாலும் அல்ல, பகுத்தறிவினாலும் அல்ல. இது எதை சார்ந்தது என்று கேட்டால், என்னுடைய குறுகிய அறிவை சார்ந்து அல்ல, என்னை உண்டாக்கின தேவனுடைய எல்லையற்ற அறிவுக்கு அதை சார்ந்த பொக்கிஷத்தை நான் நம்புகிறேன். என்னுடைய அறிவு மிக குறைவானது. நான் தொட்டு உறுதி பண்ணுறது வேற, பார்த்து உறுதி பண்ணுறது வேற, கேட்டு உறுதி பண்ணுறது வேற. இது எதுவுமே இதுக்குள்ளே அடங்கவே அடங்காது. சரி, விசுவாசம் அப்படின்ற வார்த்தை நான் இப்போ சொல்கிற டெஃபினேஷனை ஒரு வேளை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு பாருங்கள். விசுவாசம் உள்ளவனுக்கு எந்த விளக்கமும் தேவையே கிடையாது. விசுவாசம் ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா அவனுக்கு விளக்கமே தேவையில்லை.
விசுவாசம் இல்லாதவனுக்கு எந்த விளக்கமும் சாத்தியமில்லை. விசுவாசம் உள்ளவனுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. விசுவாசம் இல்லாதவனுக்கு எந்த விளக்கமும் சாத்தியமில்லை. இதனுடைய விளக்கம் என்ன? விசுவாசம்னு ஒன்று இல்லைன்னா அந்த மனிதனுக்கு நீங்கள் எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் நிரூபிக்க முடியாது. விசுவாசம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் அவனுக்கு விளக்கமே கொடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்க, நான் எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா இது என் 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாய் ஏன் பார்க்கிறேன்? எப்படி பார்க்க வேண்டும்? இதை கவனமாக சிந்தித்து பார்த்தோம்னா, ஃபெய்த் இது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய விஷயமா? ஃபெய்த்துங்கிறது நான் என்னால் ஆகக்கூடிய காரியமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது, கடவுள் இருக்கிறாருன்னு மனுஷன் நம்புகிறான். அவன் நம்புறதுக்கு காரணம் அவன் கண்ணு முன்னால் ஒரு உருவத்தை செஞ்சுக்கிறான். இந்த மாதிரி தான் கடவுள் இருக்குன்னு அவன் தொட்டு தடவி உணர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணுறான். அவனுக்கு அந்த நம்பிக்கை வருவதற்கு எவிடன்ஸ் தேடுறான். கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரம் தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்புகிறான். ஆனால் விசுவாசம் ஆதாரம் இல்லாமல், நிரூபணம் இல்லாமல் நான் முழுமையாக என்னால் அதை உறுதியிட்டு சொல்ல முடியும் அவர் இருக்கிறார்னு. எனக்கு என்ன தேவையில்லை? சாட்சிகள் தேவையில்லை, ஆதாரம் தேவையில்லை. ஆதாரம் இல்லாமல் என்னால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று, அவர் செயல்படுகிறார் என்று, அவருடைய திட்டம் இருக்கிறது என்று, அவர் எந்த விதத்தில் என்னை ஏன் உருவாக்கினார் என்று முழுமையாக புரிந்து கொள்ளுகிற அந்த இடத்திற்கு பெயர்தான் விசுவாசம். ஸோ இப்போ இந்த விசுவாசம் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வர முடியும்? யார் அதை கொடுக்க முடியும்? பிளைனாக சொல்லிடுறேன், விசுவாசம் என்பது தேவன்தான் மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். நாம உருவாக்குவது அல்ல, நாம உருவாக்கிக்கிற விஷயம் இல்லை. தேவன்தான் மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்க முடியும். ஏன்னால் விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான். நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான். விசுவாசத்தை அவர்தான் தர முடியும். பூமியில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் விசுவாசத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ப்ராப்ளம் என்ன? நாம தான் தேவனை தேடுறதுக்கு நம்முடைய 6 அறிவையும் பயன்படுத்த பார்க்கிறோம். இந்த 6 அறிவுக்குள்ளாகவே அவரை அடக்கிவிட பார்க்கிறோம். அவர் எப்படி கட்டுப்படுவார்? எக்ஸாம்பிளுக்குங்க, ஒரு மனுஷன் சொன்னான், எப்போ உங்கள் பைபிளில் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதியிருக்குது இல்லை? நீ வாஸ்தியான்னு கேட்டான் என்ன. அப்போ நான் வாஸ்திருக்கிறேன். சரி, உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் வாஸ்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டான். வாஸ்திருக்கிறாங்க. கடவுளுக்கு எவ்வளோ பெரிய உள்ளங்கை இருந்தால் எல்லார் படத்தையும் அது உள்ளே வச்சு வரைஞ்சி வச்சிருப்பார்னு கேட்டான். எப்படி? கடவுளுங்கிறவருக்கு உள்ளங்கை எவ்வளோ பெருசு இருக்கும்? இப்போ நீ வாசிக்கும் போது படம் அங்கே இருக்குதுன்னு வாசிக்கிற, இன்னொருத்தர் வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன் படத்தை வரைஞ்சி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பூமியில் இந்த கடவுளை நம்பக்கூடியவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. அத்தனை கோடி பேரையும் அவருக்கு உள்ளங்கையில் வச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய கை இருக்குது அவருக்குன்னு கேட்டான். அவன் கேட்கும்போது அவனுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு
அவனுக்குள்ளே என்னது இருக்குதே, ஒரு பெரிய பெருமை. ஏன்னா நீ மாட்டின இல்லாம அவனே, இப்போ பதில் சொல்லு அப்படின்னு. நான் இப்போ அவனுக்கிட்ட சொன்னேன், சாமி ஒரே நிமிஷம் ஆண்ட்ராய்டு ஃபோனை கொஞ்சம் கையில் காட்டுன்னு. உன் கையில் உள்ளங்கையில் ஒன்று வச்சுருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிற தங்கம், அதை பாரு, அதில் எத்தனை கான்டாக்ட் வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அது இருக்குது, ஒரு 600 கான்டாக்ட் இருக்குது. எவ்வளோ பிக்சர் வச்சுருக்கிற? என் ஃபோனில் திடீர்னு எடுத்து பார்த்தா 13,000 பிக்சர் இருக்குது, வெறும் படம் மட்டும். ரெக்கவரின்னு போட்டு வந்திருக்குது. 13,000 படம் என்னுடைய ஃபோனில் இருக்குது. உலகம் முழுக்க இப்படி தள்ளனா என்ன வந்துடுதே, மனுஷனுடைய குருவி முள்ள கண்டுபிடிச்ச இந்த ஃபோன்லேயே மில்லியன் கணக்கான டேட்டாவை என்ன பண்ண முடியும், வைக்க முடியும்னா. அண்ட சராசரியும் படைச்சவர் இப்படி கையை இப்படி நீட்டினார். கையினா இன்னும் நம்முடைய இந்த சின்ன விஷயத்துக்குள்ளே நான் அடைக்கிற முடியும். அவர் நினைச்சார்னா என்னை பற்றிய தகவல் எல்லாம் ஒரு நொடி கூட தேவையில்லை அவருக்கு. நீ எப்படி பார்க்குறவரை உன் அறிவுக்குள்ள அடக்கி அவருக்கு ஒரு கேள்வி வைக்கிற, அவனால் பேச முடியல. ஆமாம்ல, ஒரு சாதாரண மனிதனால் இவ்வளவு டேட்டாவை கையில் வைக்க முடியும்னா, ஒட்டுமொத்த உலகமும் எத்தனை கோடி வருஷமாக கூட இருக்கட்டும், அவ்வளவையும் அவரால் நிறுத்தி நிதானிச்சு எல்லாம் பண்ண முடியுமா? எஸ், ஈ கேன். நான் அவரை எப்படி நம்புகிறேன், எப்படி விசுவாசிக்கிறேன்? ஹீ இஸ் எவ்ரிதிங். அவர் தான் எல்லாம். அவர் எனக்குள்ளாக விசுவாசம்னு ஒன்று கொடுக்கலன்னு சொன்னால் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேங்க, வித்தவுட் ஃபெய்த், விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் மனிதனுக்கு என்ன முடிவுனே தெரியாது. ஏதோ ஒன்று நடக்குது, அவ்வளோதான் அவன் செஞ்சுட்டு போக முடியும். விசுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு வரவில்லை என்று சொன்னால், அந்த ஒரிஜினல் விசுவாசம் இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலை என்னன்னு தெரியாது, அவனுடைய அடுத்த நாள் என்ன தெரியாது. எல்லாம் நடந்தால் தான் அவங்க எடுத்துக்க முடியும். அது நடக்கலைன்னா கூட விசுவாசியால் சொல்ல முடியும், இதுதான் அடுத்தது. ஸோ இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது? தேவன் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம், தேவன் தான் விசுவாசத்தை தூங்குறோன்னு பார்த்துட்டோம். ஆனால் அது எப்படி ஒரு மனிதனுக்குள் வருகிறது? யார் வேணால் விசுவாசிக்கலாமா? விசுவாசி முடியுமா? விசுவாசம் அப்படின்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே கிடையாது. ஏன்னா மனிதன் எந்த வரையறுக்குள் இருக்கிறான்னு கேட்டால், அவனுடைய 6 அறிவுக்குள்ளாக செயல்படுகிற விஷயங்களை மட்டுமே உறுதியிட்டு சொல்ல முடியும். அதை தாண்டி ஒரு மனிதனால் இது ஒன்று இருக்கிறதுன்னு எல்லாவற்றுக்கும் ப்ரூஃப் தேடுவாங்க. ஆனால் அதுக்கு விதி விலக்கானது தான் விசுவாசம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. என் கூட நீங்கள் வாசிப்பதற்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கத்தில் இருக்குது. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? என்ன கேள்வி கேட்க வேதம் என்ன கேள்வி கேட்குது? நீ பார்க்குற ஒன்றை நம்பணுமா? அதான் இருக்குல்ல. நீ ஒன்றை தொட முடியும், ஒன்றை பார்க்க முடியும், ஒன்றை கேட்க முடியும், ஒன்றை நீ சுவைக்க முடியும், உன்னால் பகுத்தறிய முடியும். அதற்கு விசுவாசம் தேவையில்லை. வாசிங்க அடுத்த வசனத்தை. நாம் காணாததை நம்பினோமாகி, நாம் காணாத ஒன்றை விசுவாசிப்போம் என்று சொன்னால், நாம் காணாத ஒன்றை நம்புவோம் என்று சொன்னால், அதான் ஃபெய்த். இதுவரைக்கும் என்னுடைய கண்ணுக்கு புலப்படவில்லை,
என்னால் தொட முடியாது. கேள்வி கேட்குறாங்கல்ல, நான் தேவனை பற்றி பேசினா, கர்த்தரை பற்றி பேசினா நீ பார்த்துருக்கிறான்னு கேட்பாங்க எல்லாரும். யார் தான் கடவுளை பார்த்துருக்குறா? கேள்வி கேட்குறாங்கல்ல. நீ பார்த்தா எனக்கு சொல்லு. நான் திரும்ப சொல்லுகிறேன், பார்த்தவர்கள் சொன்னா நீ நம்புவன்னா நீ நம்ப வேண்டியதே அவசியமே இல்லை. தொட்ட பிறகுதான் நீ நம்புவன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமாகிட்ட சொன்னார். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். பாருங்க, இதுல 27வது வசனம் பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? காணாது இருந்தும் நான் ஃபெய்த்தை வளர்த்துக்கிட்டேன்னா நான் தான் பாக்கியவான். நான் எல்லாரும் கேட்குறாங்க, இயேசுவான உயிரோடு எழுந்துட்டாருன்னு பேசிக்கிறாங்க. ஒருத்தனால நம்ப முடியலைங்க. எப்படிரா என்ன சொல்கிறீங்க? அவரை கல்லறையில் வச்சாச்சு, அவர் இறந்தாச்சு, இப்போ அவர் உயிரோடு எழுந்தாருன்னு எங்களுக்கு தரிசனமானார்னு வந்து சொல்கிற, நான் நம்ப மாட்டேன். இப்போ வந்தது இயேசுன்னு நான் ஒத்துக்கணும்னா நான் அவரை நேராக பார்க்கணும். அவர் காயத்தில் நான் விரல் போட்டு பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும். அப்போ தான் நான் நம்புவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தொட்ட பிறகு, உன் விரலை போட்டு தொட்டு பார்த்த பிறகு, என் தேவனே ஆண்டவரே. எதுக்குடா நீ அப்படி சொன்னேன்? தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுக்கு நீ தொட்டு பார்த்தா தான் நீ புரிஞ்சுப்ப, உன் கண்ணால் பார்த்தா தான் நம்புவ, உன் காதால் கேட்டால் தான் நம்புவ கர்த்தர் பேசினார்னு. நோ, இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். காணாமல் இருக்கிற ஒன்றை நான் 100% உறுதியிட்டு சொல்லுகிறேன் இருக்கிறார்னு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஸோ அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்விசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு. காணாமல் உன்னால் நிரூபிக்க தேடாத. நீ ப்ரூப்பை தேடிக்கிட்டு இருக்காத. ப்ரூப்பை தேடினா அதுக்கு பேர் விசுவாசமே இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். ரைட். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில், மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். பதினேழாவது வசனத்தை பாருங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய டெஸ்டினி என்னன்னு கேட்டீங்கன்னா, காணப்படுகிறவைகளை பற்றி என்னுடைய கண்ணு பார்க்கல, நான் காணாத ஒன்றை நான் நோக்கி இருக்கிறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுது எனக்கு? கிறிஸ்து இயேசு எங்க வீற்றிருக்கிறாரோ அந்த மேலான இடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை என்னால் இன்னும் என்ன பண்ண முடியாது, 100% தொட்டு பார்த்து கேட்டு உணர்ந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? இப்போ கிறிஸ்தவத்தில் தாங்க பேசுறது 100% தேவனுடைய வார்த்தைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நான் விடைய காலம் 3 மணிக்கு அப்படி ஜபத்தில் இருக்கும்போது அப்படியே பரத்துக்கு என்ன பண்ணப்பட்டேன், எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நேராக எங்கே போயிட்டேன்? நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிட்டேன். அங்கே பார்த்தா பிதாவனுடைய மகிமையில் அப்படியே சேர் போட்டுருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மோசே உட்காந்துருந்தார், ஆபிரகாம் உட்காந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுவனர் உட்காந்தார். எனக்கு ஒரு சேர் போட்டாங்க, நானும் போய் உட்காந்தேன். இட்லிலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்புறமா நான் வந்துட்டேன். எதுக்கு? மக்களுக்கு என்ன பண்ண விரும்புகிறாங்க அவங்க? நான் கர்த்தரை பார்த்தேன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க. விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு புது டெக்னிக் இது.
நான் கர்த்தர் கூட பேசினேன், எனக்கு அவர் தரிசனமானார். நான் செவுத்து அப்படியே உத்து பார்த்தேன், அப்படியே தேவன் என்கிட்ட பேசினாருங்க. அந்த வெளிச்சத்தில் என்கிட்ட பேசினார். நீங்கள் அதுக்கு பேர் விசுவாசம் நினைக்கிறாங்க. அது விசுவாசமே கிடையாது. காணப்படுகிற எதையும் நாம் பார்த்து தான் இல்லைங்க, பார்க்காமலேயே என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் என் கூட பேசுகிறார். நான் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய சத்தம் என் காதுகளுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை உடையவனாக இருக்கிறேன். எது கிறிஸ்தவம்? போலி கிறிஸ்தவம் அது. நான் பரமபிதா கிட்ட போனேன், பக்கத்தில் சேர் போட்டார், உட்காந்தேன். அப்புறம் பெரிய பெரிய நீட்டாக அரிசி இருந்துச்சு, அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இட்லியும் பாயாவும் சாப்பிட்டு கீழே இறங்கி வந்தேன். தயவுசெய்து அந்த மாதிரி டிவிலாம் பார்க்காதீங்க. ஒரு ஐயா தாடி வச்சுட்டு இருக்கிறார், அவர் அடிக்கடி அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார், சரிங்களா? நான் எங்களுக்கு வேறு டிவியே ஓடுறதில்ல. அப்புறம் அவர் பொய்யை நீங்கள் கேட்டு கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணிவிட போகிறோம்? நீங்களும் அந்த மாதிரி ஒரு நாள் போகலாமான்னு ஏக்கம் வந்துடும், சரிங்களா? ரைட், நம்ம அங்கே போக வேண்டாம். இதே 5வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 5 6வது வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்ன சொல்றாரு? நான் பார்த்து நடக்கிறவன் அல்ல, நான் தொட்டு நடக்கிறவன் அல்ல, நான் நுகர்ந்து நடக்கிறவன் அல்ல, சுவைத்து நடக்கிறவன் அல்ல, நான் தரிசித்து நடக்கிறவன் அல்ல, நான் விசுவாசத்தில் நடக்கிறவன், விசுவாசத்தில் வாழ்கிறவன். இந்த கேம்போட தீம் என்ன தெரியுமா? விசுவாச வாழ்க்கைனா என்ன? விசுவாசம் 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 பேசுகிறமே, எனக்குள்ள அந்த விசுவாசம் வந்ததா? அந்த விசுவாசம் தான் என்னை நடத்துகிறதா? அந்த விசுவாச வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டா, நான் கூட எவிடன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தாவே, நீங்கள் இருக்கிறது உண்மையானால், நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்க்கணும், நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பைபிளில் எல்லாமே இருக்குதா பாஸ்டர்? இந்த வேதாகமம் நம்மகிட்ட கொடுக்கப்படும் பொழுது எந்த நோக்கத்தில் தெரியுங்களா கொடுக்கப்பட்டது? இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. இன்றைக்கு சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. செங்கடல்ல மக்கள் நடந்து போனாங்கன்னு சொல்லப்பட்ட வார்த்தையை படித்த உடனே எங்கள் ஊர் ஏரியில் போய் நின்று, இந்த ஏரி பிளந்தான் நான் கர்த்தாவே உங்களை நம்புவேன், நான் நடந்து போகிறதுக்கு. அப்படி என் வாழ்க்கையை கேட்கக்கூடாது. ஆத்துப்பாலத்தில் தண்ணி போயிட்டு இருக்குது, மக்கள் தவிக்கிறாங்க. செங்கடலை பிறந்த யோர்தானை பிறந்த தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார்னா நான் விசுவாசிப்பேன். அன்னைக்கு நடந்ததை போல அற்புதம் இன்னைக்கு நடந்துச்சுன்னா கர்த்தரை நான் விசுவாசிப்பேன். இது கிறிஸ்தவம்னு சொன்னாங்கல்ல, நான் சொல்கிறேன் இந்த வேதாகமத்தினுடைய உண்மையின்படி அது விசுவாசம் அல்ல, அது உண்மையும் அல்ல. ஏன் அதை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போ அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்ய மாட்டாருன்னு கேட்டால், நான் ஒரு காரியத்தை என்ன சொல்கிறேன், அது ஈஸியான வழி சொல்கிறேன். என்ன வழி? அன்னைக்கு செஞ்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சால் எல்லாரும் நம்புவாங்க. விசுவாசம் அது இல்லை. நீங்கள் நிரூபிச்சா நம்புவீங்களா? நிறைய பேர் இயேசுவானவர்கிட்ட வந்து, நீர் தான் தேவனுடைய குமாரன்னு நாங்கள் நம்பணும்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க. நாங்கள் நம்பணும்னா ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமே புதுசா நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே எழுதுனதே நீ நம்பலன்னா புதுசாக ஒரு அடையாளம் செஞ்சால் கூட நீ என்ன பண்ண மாட்ட. ஐஸ்வர்யன் மேலே போயிட்டு ஆண்டவரால் தண்டனை பெற்று அவன் இருக்கும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், என்னுடைய 5 சகோதரர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, பூமியில் இருக்கிறாங்க, லாசருவை உயிரோடு அனுப்புங்க, அவன் போய் என்ன பண்ணிட்டோம், இது நரகன்னு ஒன்று இருக்குது, பரலோகன்னு ஒன்று இருக்குது, இப்போ நம்ம உண்மையை எப்படி வாழணும்னு போய் லாசர் எழுந்து போய் சொன்னான்னா அங்கே இருக்கிற என் சகோதரர்லாம் தப்புவிக்கப்பட்டுருவாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அங்கே இருக்கிற வார்த்தையை அவன் கேட்டு நம்பலன்னா உயிரோடு எந்திரிச்சு போனால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போ விசுவாசத்துக்கு எவிடன்ஸ் தேடுற யாருமே விசுவாசத்துக்கு வேணாங்க, நீங்கள் அப்படி இருங்க.
நான் விசுவாசிக்கணும், அதனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட விசுவாசமே வேண்டாம், அவங்க வரவே வராது. இப்போ விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசத்தை தேவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அவர் எப்படி கொடுப்பார்? எப்போ ஒரு மனிதன் விசுவாசத்துக்குள்ளே வர முடியும்? அந்த விசுவாசங்கிறது எதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்? அதை நான் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா வேதாகமும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறது. வேதாகமம் சொல்லக்கூடிய வழியில் வந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் விசுவாசத்தை உடையவனாய் மாற முடியும். இல்லைன்னு சொன்னால், குறுக்கு வழியில் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொன்னார், அவருடைய அனுபவத்தை சொன்னார், அவர் பார்த்ததை சொன்னார், அவர் கேட்டதை சொன்னார், நாங்கள் டிவியில் பார்த்தோம், இல்லை ரேடியோவில் கேட்டோம், நாங்கள் அங்கே போஸ்டரில் பார்த்தோம். லீவ் இட். ஒரே ஒரு காரியத்தினால தான் ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வர முடியும். அது என்ன? என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும், நாம் ஏற்கனவே வாசித்திருப்போம். ஆண்டவர் இந்த பூமியில் ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1வது வசனத்தில் வாசிங்களேன். பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசுவானவரிடத்தில் நிறைய பேர் வந்தாங்கன்னு நம்ம அடிக்கடி வாசித்திருக்கிறோம். இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு காரியம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஜனங்கள் எதற்கு வந்தார்கள், நெருங்கினார்கள்? கொஞ்சம் உங்கள் பைபிள் இருக்கா பாருங்க. தேவ வசனத்தை கேட்கும். எதை கேட்க வந்தாங்க? தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தாங்க. நீங்கள் ஒருவேளை யோவானில் வாசித்தீங்கன்னா, மத்தேயில் வாசித்தீங்கன்னா, இயேசுக்கிட்ட நிறைய பேர் வந்தாங்க. எதற்கு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுகம் பெற்றுக்கொள்ள வந்தாங்க. அவரால் ஆகாரம் கிடைத்ததுனால வந்தாங்க. அற்புதத்தை பார்த்ததுனால வந்தாங்க. இங்கே ஒரு இடத்துல வேதாகமம் குறிப்பிடுகிறது, தேவ வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள். என்ன நடக்கிறது? அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, நாம் இந்த இன்சிடென்ட் நிறைய முறை வாசித்திருப்போம். ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். அந்த போதகத்திற்கு உதவியாக ஒரு மனிதனை, நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய, ஜனங்க கேட்கறதுக்கு உன் போட்டில் நான் நின்று பேசுகிறேன், உன் போட்டை கொஞ்சம் கொடுன்னு சொன்னார். அந்த போட்டில் அவர் நின்று பேசுகிறாரு. இவன் படகை விட்டு இறங்கி வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். என்ன நடக்கிறது? அடுத்த வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போ இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 மிக பழக்கமான மீன் பிடிக்கிறவர்கள், அவருடைய பரம்பரை தொழில் அது. சிறு வயதிலிருந்து மீன் பிடிக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல மெச்சூரிட்டியான வயதில் இருக்கக்கூடியவங்க. எப்பொழுது வலை போட வேண்டும், எங்கு வலை போட வேண்டும், எப்படி செய்தால் மீனை பிடிக்க முடியும்னு ஒரு மீனவனுக்கு நன்றாய் தெரியும். சரி, ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். மீன் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மிக அதிகம். ஒவ்வொரு முறையும் நான் இப்போ சமீபத்தில் இந்த செய்திக்கு ஆயத்தமாகும்போது, என்னுடைய மாமா பெயர் விசுவாசம். அவர் தான் எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தார். ஸோ இரவில் நாங்கள் மீன் பிடிக்க போனோம்னா எந்த இடத்துல வலையை போடணும்னு சரியாக தெரியும்.
அதற்கு அந்த இடத்துல எந்த இடத்துல மீன்கள் இரவு நேரத்தில் எப்படிப்பட்ட குளிர்ச்சியான இடத்துல மீனை நம்மளால் சரியாக நமக்கு தேவையான அளவுக்கு எடுக்க முடியும்னு சொல்கிறதுக்கு டெக்னிக்கில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறார். என்னுடைய அப்பா அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. நாங்கள் மீன் பிடிச்ச விற்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். மீனவனுக்கு மீனை பற்றி அந்த தடத்தை பற்றி, ஒருவேளை நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு நாங்கள் வலையை போடுறத யாராவது எடுக்க போனாங்கன்னா நிச்சயம் அவங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாது. எங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். எங்களுக்கு மட்டும்தான் எந்த இடத்துல போனால் முள் இல்லாமல் போக முடியும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் மற்றவங்க புதுசாக வந்து எங்களுக்கு ஐடியா சொல்ல முடியாது. பேதுரு ஒரு மனிதன் இவ்வளவு நேரம் பேசினதை கேட்கிறான். அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். நீங்கள் இப்போ எப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதே போல கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், போதகத்தை முடித்த பிற்பாடு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி போய் வலையை போடுங்க. அவன் பதில் சொன்னான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஒன்றும் இல்லைங்க, விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள வரணும்னு சொன்னான். தேவன் தான் விசுவாசத்தை கொடுப்பார். ஆனால் அவன் இந்த உலகத்தில் நம்புறதுக்கு எந்த வழியாக விசுவாசம் உள்ள வரும்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே என்னிடத்தில் பேசுகிறார்னு எப்பொழுது உணர்வோடு தாழ்மையோடு, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, என் அனுபவம், என்னுடைய அறிவு, என்னுடைய எந்த ஒரு காரியமும் செயல்படாது, இதை தாண்டிய ஒன்று இருக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறானோ, கர்த்தர் விசுவாசத்தை அவனுக்குள்ளாக கொண்டு வந்து வைப்பதற்கு தான் ஒன்றுமில்லைன்னு ஒரு மனிதன் நினைத்து, அவர் சொன்னால் அவர் எல்லாவற்றை விட பெரியவர், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர், அவர் சொன்னால் சரி, அவ்வளோதான் எனக்குள்ள விசுவாசம் உள்ள வரும். விசுவாசம் வரணும்னா நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும். என் அறிவு பெருசு கிடையாது, என் அனுபவம் பெருசு கிடையாது, நான் நினைக்கிறது பெருசு கிடையாது, நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இல்லை, பார்க்காத ஒன்று இருக்கிறது, நான் நம்புகிறேன். ஃபெய்த் எப்போ வரும்? என்னுடைய 6 அறிவையும் எங்கே அடக்கணும்? கீழே வைக்கணும். அவர் வார்த்தைக்கு எல்லாமே உண்டு, நான் நம்பணும். அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும், எல்லாம் அவரால் முடியும், நான் நம்புகிறேன். நான் ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள உங்கள் சுயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்குது, நானுங்கிற அகந்த இருக்குது, என் திறமை, என் கைபலம், என்னுடைய அறிவு, நான் நினைப்பது, நான் விரும்புவது. நீங்கள் ஒரு காரியம் சொல்லிடுறேன், அது இருக்கிற யாருக்கிட்டையும் விசுவாசம் இருக்காது. உங்களை நீங்கள் ஒரு பொருட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை இந்த பூமியில் உங்களுடைய சுயம்னு ஒன்று வேலை செஞ்சிச்சுன்னா எழுதி வச்சுக்கங்க, நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னு தெரியுங்களா? கம்ப்ளீட்டாக என் அறிவு, என் அனுபவம், என் விருப்பம், என்னுடைய காரியங்கள் எதுவுமே விசுவாசத்துக்கு எதிராக இருக்குங்கிறது அதுதான் அடிப்படை. விசுவாசமும் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது. அப்போது என் அனுபவம்னு ஒன்று நான் என்கிட்ட இருக்குதுன்னா, என் திறமைன்னு ஒன்று என்கிட்ட இருந்தா, என் பணம்னு ஒன்று இருந்தா, என் பலம்னு ஒன்று இருந்தா, என்னால் முடியும்னு ஒன்று இருந்தா, அங்கே விசுவாசத்துக்கு வேலையே இல்லை. அப்போ விசுவாசம் வரணும்னா நாம் 50 வருஷமாக மீன் பிடிச்சிருக்கலாங்க. ஆனால் 50 வருஷமாக மீன் பிடிச்ச நான் இப்போ இவ்வளோ அனுபவம் மிக்க நான் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை நான் நம்புவேன். அது இதுவரைக்கும் இருக்கிற எல்லாவற்றையும் பொய்யாக்கி அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா?
அங்கே தான் விசுவாசமே எனக்கு துவங்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப அவசியம்? என்னை என்றைக்கு ஒரு பொருட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் காரியம், எனக்கு நிரூபிக்கப்பட்டால் நம்புவேன்னு சொல்கிறவங்களும் விசுவாசத்தில் வரமாட்டாங்க. ரெண்டாவது, என்னால் ஏதாவது ஆகும், என்னுடைய திறமை இருக்குது, என்னுடைய பணம் இருக்கிறது, என்னுடைய நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று, அது என்னை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வராது. தேவன் தம்முடைய மகத்துவத்தை இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு தெரியுங்களா? தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கவனிங்க, இப்போ ஒரு காலத்தில் கர்த்தர் காணாதவரை போல இருந்தார். இப்பொழுது மக்கள் அவரை கண்டுகொள்வதற்காக தம்முடைய சத்தத்தை பூச்சக்கரத்தின் கடையாந்தரம் வரைக்கும் துணிக்க பண்ணுகிறார். இன்னைக்கு உட்காந்து உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் கொண்ட விசுவாசம், நான் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் முடியும்னு சொல்லப்படுற வார்த்தையை நான் நம்புவேன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்? ஃபெய்த் எனக்குள்ள துவங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால், யாரோ என்னை சபை கூப்பிட்டாங்க, இந்த சர்ச்சுக்கு வந்தால் குணமாகுன்னு சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு வந்தால் சரியாயிடுன்னு சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு வந்தால் சமாதானமாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் நம்பி தான் வந்தேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு நடந்தால் தான் நம்புவீங்க. உங்களை கூப்பிடும்போது என்ன கூப்பிட்டாங்க? உங்களுக்கு கடன் பிரச்சனையாங்க, வாங்க, இயேசுவானவர் சரி பண்ணிவிடுவார். உங்களுக்கு வியாதியாங்க, வாங்க சர்ச்சுக்கு, இயேசுவானவர் குணப்படுத்துவார். உங்கள் வீட்டில் சண்டையாங்க, வாங்க, சமாதானத்தை கொடுப்பார். அப்படி நடக்கலைன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ம நம்ப மாட்டோமே. அப்போது விசுவாசங்கிறது என்ன? எனக்கு நிறைவேறினா நம்புறதா? இல்லை, நான் ஒன்றை நம்புகிறேன். எதை நம்புகிறேன் தெரியுங்களா? என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் படிச்சிருக்கீங்களா? இப்போ மறுபடியும் இந்த வசனத்தை கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. நன்மையான எந்த ஈவும் இல்லையா, பூரணமான எந்த வரமும். அப்படி சொல்ல போனா நன்மைன்னு ஒன்று இருக்குதுன்னா தேவன்ட்டு வரக்கூடிய எல்லாம் நன்மை மட்டும்தான். பூரணமாக ஒருத்தரால் செய்யும்னா அவர் மட்டும்தான். சரி, நான் ஒன்று கேட்குறேன். இங்கே சிவபாக்கியம் அம்மா இருக்கிறாங்க, ஸ்டீஃபன் இருக்கிறார், 2 பேர் இருக்கிறோம் இங்கே. ஸ்டீஃபனுக்கு 2 பங்கு, சிவபாக்கியம் அம்மாவுக்கு 1 பங்கு. அப்படி பட்சபாதம் பண்ணுறவர் அவரா? எனக்கு நன்மையை செஞ்சுட்டு அவங்களுக்கு தீமையை செய்வாரா? இங்கே உட்கார்ந்திருக்கிற யாருக்காவது தேவன் தீங்கு செய்வாரா? பேசின சகோதரிக்கு கணவன் இல்லை, பேச போகிற சகோதரிக்கு குழந்தை இல்லை, எல்லாம் தங்களுடைய இழப்பை சந்திச்சவங்க. பேச போகிற சகோதரிக்கு பெற்றவங்க இல்லை. எல்லோருமே இந்த ஃபேமிலி கேம்புக்கு செலக்ட் பண்ணவங்க எல்லாமே இழந்தவர்கள். எப்படி அவங்களால நன்மைன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேங்க, தேவன் எந்த மனிதனுக்கும் தீங்கு செய்யவில்லை, அவரால் செய்ய முடியாதுன்னு நம்புறது தாங்க விசுவாசம். தேவன் ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்கிறவர் அல்ல. அவரிடத்திலிருந்து வருவதெல்லாம் நன்மை. அவர் செஞ்சார்னா நன்மை மட்டும்தான், தீமை செய்ய முடியாது அவரால். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு பாருங்க, அவரால் பட்சபாதம் பண்ண முடியாது, அவரால் தப்பு பண்ண முடியாது, அவரால் குறை பண்ண முடியாது, அவரால் தீங்கு செய்ய முடியாதுங்க. நான் யாரை நம்புறேன்?
நான் ஒரு மகிமையான தேவன், அன்பான தேவன், இரக்கமானவர், இரக்கமும் கிருபையும் உள்ள ஒரு தேவனை. அப்போ நான் ஒருத்தரை சர்ச்சுக்கு கூப்பிடும்போது என்ன ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்கிறேன், வா உனக்கு சரி பண்ணுவார்னு சொன்னேன். நான் ஒன்றை சொல்ல மறக்கிறேன், அவர் உனக்கு தீங்கே செய்ய மாட்டார்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா மனிதனுடைய பார்வையில் அவன் 6 அறிவு சொல்லுகிறது, இவையெல்லாம் தீங்கு, இவையெல்லாம் நன்மைன்னு. மனிதனுடைய பார்வையில் தான் தப்பு இருக்குது. மனிதனுடைய பார்வையில் இருக்கிற தப்புக்கு நாம் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ நீ உனக்கு பணமெல்லாம் போயிடுச்சா, உங்கள் வீட்டில் திருடிட்டாங்களா, உன்னை எல்லாரும் துரத்திட்டாங்களா, உனக்கு யாருமே இல்லையா, அப்போ நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டோம். பணமெல்லாம் இருக்கிறவன், வேலையில் இருக்கிறவன், சம்பாதிக்கிறவன், அழகாக பொண்ணு கட்டினவன், பிள்ளைங்களை பெற்றெடுத்தவன், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பூமி சொல்லிடுச்சு. அதனால தான் அதெல்லாம் இருக்கிறவங்க கர்த்தர் நேசிச்சிருக்கிறாரு, என்கிட்ட இல்லாத இருக்கிறவங்களாம் கர்த்தர் நேசிக்கவே இல்லை. உண்மதில்லை. நான் ஒருவரை விசுவாசித்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்னு தெரியும் எனக்கு. அவர் யார் தெரியுங்களா? அவரால் தீமை செய்யவே முடியாது. நான் ஏன் விசுவாசிப்பேன் தெரியுங்களா? இந்த வேத வசனம் எனக்கு ஒருவரை அடையாளம் காட்டுகிறது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன? மல்கியா 3:6 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவனாகிய கர்த்தர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் அன்சேஞ்சபிள் காட். அவரை மாற்ற முடியாதுங்க. நான் ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுங்களேன், ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அவங்க சரியில்லைன்னா என் அன்பின்னாக்கும் நான் சேஞ்ச் ஆகிடுவேன், நான் மாற்றிப்பேன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப கெட்டவங்கன்னு அவர் மாறிட்டாரா? மாற முடியுமா அவரால்? மாறவே முடியாது. நான் நம்புறது யார் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் மாறும், அவர் மாற மாட்டார். இந்த வேதம் எனக்கு சொல்லியிருக்குது. அவர் மாற மாட்டாருங்கிறத அவர் நிரூபிக்கணுமானா எனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுங்களா? அவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது, அவ்வளோதான். நான் ஏன் அவரை விசுவாசிக்கிறேன்? விசுவாசத்துக்கு எனக்கு ஒரு ஊடகம் இருக்கிறது, இந்த வேத வசனம். அவர் வார்த்தையை நான் நம்புகிறேன். இந்த பைபிளில் அவர் கொடுத்துட்டாருங்க, அவர் எனக்கு எழுதி கொடுத்தார். அவர் சொன்னார், நான் மாற மாட்டேன்ப்பா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, அவ்வளோதான். என்னால் உறுதிட்டு சொல்ல முடியும், தேவன் மாற மாட்டார். அவர் நல்லவர், அவரால் நன்மை மட்டும்தான் செய்ய முடியும். அவருடைய தன்மை எப்பேற்பட்ட தன்மை! வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தை என்ன பண்ணது? ஒழியவே ஒழியாது, நிலையானது, மாறாதது. நான் விசுவாசிக்கிறதற்கு என் விசுவாசம் எதன் அடிப்படையில் வரப்போகிறது? வசனம்தான். நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன். எப்போ? இந்த வசனம் சொன்னான். அடிக்கடி இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறது உண்டு. ஒரு மனிதன், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் 3 நாள் மீனோட வயிற்றில் இருந்தான். உடனே கேள்வி கேட்குறாங்க, அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்திருக்கும்? சரி, அடுத்தது, எப்படி 3 நாள் தண்ணிக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே உயிரோடு இருக்க முடியும்? நிரூபித்து காட்டுங்க. லாஜிக்கா, ரீசனா, அறிவா, எதை எப்படி நம்ப முடியும்? நான் சொல்கிறேன், ஒரு சுறா மீனோட வயிற்றில் ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னால் பரவாயில்ல, அவ்வளோ பெரிய மீன் வயிற்றில் இருக்கலாம், அப்போ கூட உயிரோடு இருக்க முடியுமா? அது ஒரு கேள்வி. நம்ம அப்படி யோசிக்கும் போது நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனோட வயிற்றில் சுறா மீன் இருந்துச்சுன்னா கூட நான் நம்புவேன், பைபிள் சொல்லியிருந்தா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஏன்னா அவருடைய வார்த்தையினால தான் உலகம் உண்டாயிடுச்சுன்னு நான் என்ன பண்ணுறேன்? நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தை இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார்னு விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி
எனக்காக இந்த பூமியில் இயேசுவானவராக இருந்தார்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையில் மரிச்சார்னு விசுவாசிக்கிறேன். அவர் உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிறேன். அவர் திரும்பி வருவார்னு விசுவாசிக்கிறேன். அவர் என்னை கொண்டு போய் பரலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார்னு விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த வேத வசனம் தான். அப்போ வேத வசனத்துக்கு இருக்கிற அத்தாரிட்டி, அந்த ஒரு அதிகாரம் என் வாழ்க்கையினுடைய எல்லை அங்கே தான் இருக்குது. என்னால் முழுசாக நம்ப முடியும். நான் நம்புகிறேன், உறுதிட்டு நம்புகிறேன். எனக்கு நிரூபிக்கணுமா? நோ. இந்த வசனத்தில் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தால் தான் நான் நம்புவேனா? இல்லை. நடக்கலைன்னா கூட தேவன் நன்மையை மட்டும்தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். எனக்கு ஒரு வியாதி கொடுத்தாரா, அது கூட நன்மை தான். என் வீட்டில் ஒருத்தங்க இறந்தாங்களா, அது நன்மை தான். ஏன்னா பெரிய சொத்தை இழந்தனா நன்மை தான். நான் பரீட்சையில் தோத்துட்டுனா நன்மை தான். நான் எல்லாம் கரெக்டாக இருந்தோம், எல்லாம் தப்பு தப்பாக நடக்குதா, நன்மை தான். நான் ஒரு நாளும் என் தேவனை குறை சொல்ல மாட்டேன், சந்தேகிக்க மாட்டேன். நான் எப்பவும் புலம்ப மாட்டேன். எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? அவர் என் தேவன். அவர் செய்கிற எல்லாம் நன்மைக்குரியது. அவர் மாறாதவர். அவர் என்ன செஞ்சாலும் சரியாக செய்வார். அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். அப்போ என் விசுவாசம் அவர் எனக்குள்ளே கொடுக்குறாரு, அவருடைய வார்த்தையின் மூலமாய். நான் எதன் அடிப்படையில் நம்புகிறேன்? வார்த்தையின் அடிப்படையில் நம்புகிறேன், அவருடைய தன்மையின் அடிப்படையில் நான் நம்புகிறேன். தேவன் யார், அவருடைய குணம் என்ன, அதன் அடிப்படையில் நான் நம்புகிறேன். இப்போ நான் முழுசாக சொல்ல வர்றது ஒரே ஒரு வசனத்தில் முழுமையாக இருக்கிறது. தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனம். தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. இதை கொஞ்சம் நிதானமாக நம்ம படிக்கலாம். பொய் உரையாத தேவன். இன்னும் கொஞ்சம் தூய தமிழ் எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம பொய் உரையாத அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டோம். பொய் சொல்லாத. வேற ஏதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவோம்? நான் கேட்டேங்க, உதார் விடாத. எப்படி? ரீல் சுத்தாத. நல்ல வார்த்தை இல்லை. தேவன் என்ன பண்ண மாட்டார்? ரீல் சுத்த மாட்டார், உதார விட மாட்டார். அவர் சொன்னால் உண்மை. அவர் சொல்கிற அத்தனையும் யாரும் அவரால் பொய் சொல்ல முடியாதுங்க. அவர் பொய்யே சொல்ல முடியாது. பொய் உரையாத தேவன் என்ன செஞ்சாரு? ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு பிரசங்கத்தை தான் உட்கார்ந்து கேட்டுனுக்கிறீங்க. ஆதி காலம் முதல் இங்க இருக்கிற இந்த ஆன்லைனில் நீங்கள் கேட்டுருக்கீங்களே, ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்களே, இவ்வளவு பேருக்கும் நித்திய ஜீவன் இருக்கிறதுங்கிற உண்மையை இந்த பிரசங்கத்து மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். இங்கே ஒருத்தர் கூட இந்த சத்தத்தை கேட்ட யாரும் கெட்டு போகிறது அவருடைய சித்தம் இல்லை. எல்லாருமே அவருடைய மகிமைக்குள்ளே வர முடியும். இந்த வார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டா. இப்போ பிரசங்கிக்கப்படுற இந்த வார்த்தையை முழு மனசோட, என் தேவன் பொய்யுரையாதவர், அவர் நல்லவர், தீமை செய்யாதவர், அவரால் எதையும் மாற்றிக்க முடியாது, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார், என்னை படைச்சு என்னை நித்தியத்துக்காக தான் படைச்சாரு, அவர் அதை செய்யறதுக்கு என்ன பண்ணாரு, அவர் சொல்லும்போது அழகாக சொல்லிட்டார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாவதற்கு ஏற்ற காலங்களிலே
நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தி இன்றைக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தையை கம்ப்ளீட்டாக விசுவாசிக்கிறேன். இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் உங்களால் உங்கள் மனசில் கை வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் நடந்த எல்லாமே தேவன் எந்த தப்பும் பண்ணல, தேவன் அத்தனையும் நேர்த்தியாக செஞ்சுருக்கிறார். நீங்கள் புலம்பிக்கிட்டு உட்காந்துங்களே, நீங்கள் குறைப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, என்னால் இன்னும் இந்த வியாதி சுகமாகல, இந்த குறை நீங்கலை, இந்த பிரச்சனை மாறலை, என்னை ஏன் கர்த்தர் இப்படி படைச்சிட்டாரு, என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கிறாரு, என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? அவரால் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தீமை இல்லை, இதற்கு பிற்பாடும் தீமை செய்ய மாட்டார், உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வார்னு எவ்வளவு உறுதியாக நம்புறீங்களோ அந்த உறுதி தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு வருதா பாருங்க. நான் இனிமே 100% தேவன் என்ன செஞ்சாலும் நான் நம்புவேன். என்ன அவர் வார்த்தை சொல்லிடுச்சு, அவர் வார்த்தை என்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. நான் இன்னைக்கு முழுமையாக அவரை சார்ந்துக்க போகிறேன், முழுமையாக பற்றிக்க போகிறேன். அவரை நான் எந்த காலத்திலையும் விசுவாசத்தை நான் விடமாட்டேன். எதற்காகவும் தீர்மானம் பண்ணிங்கன்னா கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருவேளை இந்த வார்த்தை உங்கள் வாயிலையும் உங்கள் இருதயத்துலேயும் உங்கள் பக்கத்துலேயும் வந்திருக்குது. நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து எவிடன்ஸ் தேடாதீங்க. உங்களை நீங்கள் ஒரு நபராக நினச்சிங்கன்னா இந்த விசுவாசத்துக்கு நீங்கள் தூரமானவங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையினுடைய பிரசங்கம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டதே நீங்கள் பாக்கியவான்கள் தான். விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கிறது கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி ரிசீவ் பண்ணுவீங்களா? இது ஒரு அற்புதமான மாலை மயங்கின ஒரு வேலை. நீங்கள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னீங்கன்னா விசுவாசம் இப்போவே உங்களுக்குள்ளே வந்துடுது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். யாராவது நான் இந்த செய்தியின் மூலமாக விசுவாசத்துக்குள்ளே நான் வரேன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரம் என்னோட கூட நிற்கலாம். எல்லாரும் நிற்கணும்னு நான் உங்களை கூப்பிடல. ஏற்கனவே எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது, தட்ஸ் ஃபைன். இன்றைக்கு நான் அந்த விசுவாசத்தை நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன், நான் முழுமையாக நம்புகிறேன். இனி என் லைஃப்பில் ஒரு நாள் கூட வேறு எவிடன்ஸ் தேட மாட்டேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். முழுமையாக நான் அவரை நம்புவேன். இன்னைக்கு தான் எனக்கு அந்த விசுவாசமே புரிஞ்சிருக்கு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நிற்கிறேன். உங்களோட கூட நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தரை கூட கர்த்தர் அசட்டை பண்ணல. உங்களை நேசிச்சிருக்கிறார். உங்களுக்கு இதை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து கொடுத்து உங்களை இந்த நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. இந்த கேம்ப் முடியும் பொழுது விசுவாசத்தினால என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தயவு செய்து கர்த்தருக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ரட்சிக்கப்படணுமா என்ன செய்யணுமா ஒன்றே ஒன்று தான், விசுவாசிக்கணும். வேறு எதையுமே கர்த்தர் உங்களை கேட்க போகிறதில்லை. நீ இதை செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணு, அதெல்லாம் கேட்க மாட்டார். உன்னிடத்தில் அவர் கேட்குறது விசுவாசம். நீ அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீ ப்ரூஃப் தேடாத, விசுவாசம் உனக்குள்ளே நான் தரேன், எடுத்துக்கோ. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட கூட கர்த்தர் பேச நம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதான பயணத்திற்கு ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆராய, இந்த விசுவாசத்தினாலே என்னெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதையும் எங்களால் எதை நடத்த முடியும் என்பதையும் நீர் கற்றுத்தர எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொள்ள செயல்பட கிருபை தாங்க. உம்முடைய மகிமையான வார்த்தைகளுக்காய் நன்றி.
தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை இந்த கேம்ப் முழுவதும் எங்களை நிரப்பி வழிநடத்திட்டோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திலும் எழுதும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்க. ரைட், கேம்ப் கம்மான்னு நான் கொடுத்துட்றேன்.